நம்மளோட வாழ்க்கையில் பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் நல்ல தைரியத்துக்கும் ஸ்ட்ராங்கான ப்ரொடெக்ஷனுக்கும் நெகட்டிவ் எனர்ஜிஸ்லேருந்து பாதுகாக்கிறதுக்கும் நம்ம ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுவோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறேன். உங்களோட வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்காகவும் சரி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவுமே சரி உங்களோட வீட்டிலேயே ஆஞ்சநேயரோட படத்தை வச்சு கொஞ்சோண்டு செந்தூரமும் கொஞ்சோண்டு வெல்லமும் அந்த இடத்துல வச்சு 108 தடவை ஓம் ஹனுமந்தே நமக அப்படின்ற சாண்டிங்கை சொல்லி வெளியே போகிறப்பெல்லாம் அந்த செந்தூரம் நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு போங்க. உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு கொடுங்க. என்ன காரணத்தினால இவரை எப்போவுமே செந்தூரம் வச்சு வழிபாடு பண்ணுறோன்னா, ராமாயணத்தில் ஒரு கதை இருக்குது. அதில் சீதை ராமருக்கு கொஞ்சோண்டு சிந்தூரம் வச்சு விடுறாங்க. அவரோட நல்ல வாழ்நாள் நல்லா இருக்கணும், லாங் லைஃப் இருக்கணும், அவருக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கணும், வெளியே போயிட்டு வரப்பெல்லாம் அப்படின்றதுக்காக அவரோட ஹெல்த் நல்லா இருக்கணும்னு வச்சு விடுறாங்க. இதை பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த ஹனுமார் அவரோட உடம்பு ஃபுல்லா சிந்தூரம் எடுத்து பூசிக்கிட்டாராமா. எதுக்காக அப்படின்னா இவரு ராமருக்கு அந்த ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறாரு. இவருக்கு ராமர் எங்க போனாலும் இவர் ஒரு பெரிய ப்ரொடெக்ஷனா அவர் கூட இருக்கணும், அவருக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இதனால தான் நம்ம நிறைய கோயிலில் பார்த்துருக்கோம், ஆஞ்சநேயர் ஃபுல்லா செந்தூரம் உடம்பு ஃபுல்லா பூசி இருப்பாங்க. நம்ம கோயிலுக்கு போறப்ப அந்த ஒரு உடம்புல இருந்து செந்தூரம் வச்சுக்குவோம்ல, அதுக்காக தான் இந்த வழிபாடு பண்ணி பாருங்க. உங்களோட மனசு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். லோவா இருக்கிற மனசெல்லாம் ரொம்ப ஹாப்பியாகவும் ஆகிறத ரொம்ப நல்லாவே உணர்வீங்க. அதே மாதிரி எப்பெல்லாம் உங்களுக்கு முடியுதோ உங்களோட வீட்டில் ஹனுமன் சாலிசா படிங்க, சுந்தரகாண்டம் ப்ரோக்ராம் பண்ணுங்க. மீன்ஸ் அது கதை படிக்கிற மாதிரி தான். உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு சுந்தரகாண்டம்லாம் படித்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுத்து அனுப்புங்க. அந்த இடத்துலயே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். தேங்க்யூ.